ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸோட பர்த்டே ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிச்சு, அப்படியே சோகமாக முடிஞ்சிருச்சு. பாவம் கிறிஸு அவங்க அம்மாவை ஆசையாக எதிர்பார்த்து காத்திருந்தான். ரோஹிணியும் வந்தாங்க, கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, ஜாலியாக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் கிறிஸு. ஆனால் முத்து மீனாவும் வந்தோடனே ரோஹிணி ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்களா. அவன் பாவம் அப்படியே கேக்கு வெட்டுறப்போ கூட போய் அவங்க அம்மாவையே எட்டி எட்டி பார்க்குறான். அவனுக்கு அந்த ஒரு சந்தோஷம் மட்டும்தானே, என்றைக்கோ ஒரு நாள் அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு. இப்போ முத்து மீனாவே என்னன்னாக்கா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு கிறிஸோட பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு இவங்க ரொம்ப அப்படியே சண்டை போடுற மாதிரி பேசுகிறாரு முத்து. உங்கள் பொண்ணு ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால பொய் சொல்ல முடியல. அவங்களால என்ன சொல்லிட்டாங்க, ரோஹிணியோட கதையை அப்படியே சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. ஆனால் ரோஹிணின்னு சொல்லலை, அவங்க பொண்ணுக்கு இதை மாதிரிலாம் நடந்துச்சு, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் கிறிஸு பிறந்ததுக்கப்புறம். அதுக்கு பரிகாரமாக தான் நான் தான் அந்த குழந்தைய வளர்த்துட்ருக்கேன், அவளை அத்தைன்னு சொல்லி வளர்த்துட்ருக்கேன், கிறிஸுக்கு கூட தெரியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸை நிற்க வச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்துக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. குழந்தைய கூட வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறதுக்கு போயிருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அப்புறம் மீனா அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் நேரில் பேசலாம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேக்கு வெட்டுறாங்க. அப்புறமேட்டுக்கு கிறிஸுக்கு ஊட்டி விட்றாங்க. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் கேக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கேக் கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. அப்புறமே பார்த்திங்கன்னா, இப்போ எல்லோரும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போதே இவங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க, இவன் எங்கே போனானே தெரிலையே அப்படின்ட்டு. அப்புறம் ரோஹிணிக்கு கால் பண்ணோன்னே ரோஹிணி திட்டுறாங்க, நீ பண்ண வேலைக்கு நான் எங்கள் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கேன், அவங்கள முதல்ல வெளியில் அனுப்பு, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லிவிட்டு வச்சிட்றாங்க. இவங்களும் பர்த்டேலாம் முடிஞ்சோடனே இவங்க கிளம்பிடுறாங்க. முத்துவும் மீனாவும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் மறுபடியும் ரோஹிணியும் பார்க்குறாங்க. கார் இப்படி கிராஸ் ஆகி போனோடனே அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே கிறிஸு ஓடியாந்து அம்மா நான் சாரிம்மா, நீங்கள் எல்லாமே நான் கேக் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கேக்கு ஊட்டி விட்றான். அப்புறம் சரி நீ போய் விளையாடு, நான் பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. பேசும்போதே அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க, நீ எல்லாத்தையும் மொத்தத்தையும் சொல்லிட்டில்ல கதையை, எவ்வளோ நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ஏதோ என்னோடய பொண்ணை பற்றி தான் சொன்னேனே தவிர உன் பேரெல்லாம் நான் சொல்லலைல்ல, அது தெரிஞ்சு அவங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன் போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நானும் என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், உன் பேரை சொல்லலை, என் பொண்ணோட கதையை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரோஹிணி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, நீ இது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசு, நீ பேசுகிறதுல அவங்க இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ரோஹிணியோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ இதோட இங்கே இப்படி இருக்காங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, முத்துவும் மீனாவும் காரில் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. கிறிஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்புறமேட்டுக்கு என்னன்னாக்கா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸை பற்றி முத்துக்கு ரொம்ப பாவமாகிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முத்து தனியாகவே அவங்க அப்பா அம்மா இல்லாமல் பாட்டி வீட்டில் வளர்ந்ததுனால கிறிஸை அதே சூழ்நிலையில் வச்சு பார்க்குறாரு. உடனே என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே முடிவு எடுத்துடுறாங்க, கிறிஸை தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ரெண்டு பேரும் முத்துவும் மீனாவும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி இந்த முடிவு கரெக்டாக தப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு இது சாமிகிட்ட பூ போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனோன்னா அங்கே வேண்டாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சீட்டை எழுதி சாமிகிட்ட வச்சு கொடுக்குறாங்க. சாமி பாதத்தில் வச்சு அந்த சீட்டை எடுத்தாந்து ஒரு சீட்டை எடுத்தாந்து கொடுக்குறாரு. கொண்டாந்து கொடுத்தோன்னா அதில் பார்த்தாக்கா மீனா பிரித்து பார்க்குறாங்க, அதில் வேண்டாம்னு வந்திருக்கு. அதை சொன்னவொடனே முத்து ஏற்றுக்க மாட்டுறாரு. சாமிகிட்ட நீயாவே சீட்டை எழுதி ரெண்டு சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு வேண்டான்னு ஒரு சீட்டு வந்தோடனே இப்போ வேணாங்கிற, அதெல்லாம் கிடையாது, நம்ம எடுத்த முடிவில் மாறக்கூடாது, கிறிஸை தத்தெடுத்தாலே ஆச்சுன்னா அவர் குறியாக நிற்கிறாரு நம்ம முத்து. ஆனால் மீனா சொல்கிறாங்க, சாமி ஒரு முடிவு எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேணான்னு சொல்கிறாங்க மீனா. ஆனால் முத்து கேட்குற மாதிரி கிடையாது. வீட்டில் அதை பற்றி பேசுகிறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டில் மற்றவங்க எல்லாருமே ஒத்துக்கணும்ல ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு, அதனால் மீனா சொல்கிறாங்க எல்லோரும் ஒத்துக்கிட்டால் தான் வளர்க்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் முத்து என்னன்னாக்கா ஒரே பிடிவாதமாக நிற்கிறாரு, நம்ம தானே வளர்க்க போகிறோம், தத்தெடுத்து வளர்க்க போகிறோம், மற்றவங்க என்ன ஒத்துக்கிறது, அப்பா கண்டிப்பாக ஒத்துக்குவார், ஆனால் அம்மா எப்போதும் வழக்கம் போல் நல்ல விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, தெரிஞ்ச கதை. அவங்க ஒத்துக்கணும்னு சொன்னாக்கா நம்ம எதையுமே பண்ண முடியாது, அதனால்
நம்ம கிறிஸ்த தத்தெடுத்து வளர்த்தாலே ஆச்சுன்னு அவர் பிடிவாதமாக இருக்கார். ஆனால் மீனாவுக்கு வந்து கோயிலில் வந்து முடிவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசு வேணான்னு தான் தோணுது அவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா வந்து நடனப்பள்ளியில் வந்து வாசலில் எழுதி போட்டாங்க, 1 மாத தவணை ஃபீஸ் கிடையாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. ஃப்ரீ 1 மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 1 மாத ஃபீஸ் கிடையாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. ஒரு 6 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க குழந்தைங்க. இப்போ விஜயாவுக்கு வந்து கனவுல மிதக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கூட நினச்சேன் ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்கன்னு பார்த்தா 6 பேர் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இடமே பத்தாது போல், டெய்லி ஒவ்வொருத்தவங்க வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருக்காங்க விஜயா. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசலில் வந்து ஒரு பைக்கில் ஹெல்மெட்டு போட்டிருக்காரு ஒருத்தர். பைக்கில் வந்து ஒரு பொண்ணை இறக்கி விட்றாரு. இறக்கி விட்டுட்டு 1/2 மணி நேர கிளாஸ் தானே, நீ உள்ளே போ நான் வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு பைக்கில் இறக்கி விட்டு இப்படி போகிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே தயங்கி ஒரு பொண்ணு புதுசாக இப்போ அந்த சீரியலுக்கு வந்திருக்காங்களா என்னங்கிறது தெரில. அந்த பொண்ணு புதுசாக தான் இருக்காங்க. அந்த பொண்ணு தயங்கி ஒரு பேக்கை மாட்டியிருக்காங்க. உள்ளே வராங்க. சின்ன பொண்ணு தான் வராங்க. வந்து உள்ளே வந்து திருப்புருன்னு கேட்டை திறந்துட்டு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா பைக்கில் வந்துட்டு ஒருத்தர் வராரு, ஒரு பையன். அவரும் சீரியலுக்கு புதுசாக போட்டிருக்காங்களா என்னங்கிறது தெரில. அவங்க 2 பேரும் யாருங்கிறதே தெரில. ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பார்த்தாக்கா லவ் பண்ணுறவங்க மாதிரி தெரியுது. அண்ணன் தங்கச்சியானும் தெரியாது, லவ் பண்ணுறாங்களானும் தெரியாது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வராங்க. விஜயாவோட நடன ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக வராங்க, ஏன் வராங்கன்னு தெரில. அந்த பொண்ணு ஆனால் திருன்னு முழிக்கிறாங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்த்து திருன்னு முழிக்கிறாரு. நாளைக்கு தான் தெரியும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கங்கிறது நாளைக்கு தான் தெரியும். விஜயா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் வந்து வேறு லெவலாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் முழிக்கிற மொழியை பார்த்தா சரியில்லை. பார்வதி தான் ஏதோ பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க போல் இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம முத்துவும் மீனாவும் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ரோஹிணி மட்டும் இல்லை. எல்லோரும் உட்காந்து கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்தவோட அம்மா கதையை வந்து அவங்க பாட்டி சொன்ன கதையை வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த பையன் பாவமாக இருக்குது அந்த பையன் அப்படின்ட்டு. அதுக்கு மனோஜி சொல்கிறாரு, ரோஹிணி வராங்க, படியில் ஏறி அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மனோஜி சொல்கிறாரு, இந்த பொண்ணு குழந்தையே வேணான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாளா? அப்போ வெளிநாட்டில் எவனாவது ஒரு கேனையனை ஒருத்தன் நேரம் கல்யாணம் பண்ணியிருப்பா. எந்த கேனையை வந்து இவ கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மனோஜி. ரோஹிணி இதை காதில் வாங்கிக்கிட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இன்னொருத்தவங்க கதையை கேட்கும்போதே மனோஜி அந்த வார்த்தை சொல்கிறாரு, கல்யாணம் ஆகாத மாதிரி போயிட்டா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ அந்த ஊரில் போயிட்டு அவள் என்ன பண்ணுவா, குழந்தை இல்லைங்கிறத மறைச்சிட்டு எவனாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவா. அப்படி கல்யாணம் பண்ணுறவன் எந்த கேனையன் கல்யாணம் பண்ணியிருக்கானோ தெரிலையேன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை ரோஹிணி காதில் வாங்கிக்கிட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போ நாளைக்கு இவங்களோட கதை தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜ் இந்த வார்த்தையை தானே அவர் சொல்லுவார். இப்போ இதோட இருக்குது, இது என்ன ஆக போகுதுங்கிறது தெரில. ரோஹிணிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது. வீட்லேயும் பிரச்சனை இல்லை, வீட்லேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனைங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, புருஷன் வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, வேலையிலையும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. பாவம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமையே அழகாக நல்லபடியாக இருந்துச்சு, அது மாதிரி இருந்துட்டு போயிருந்துருக்கலாம் போலன்னு இருக்குது. ஆனால் மனோஜ் வந்து எந்த காலத்துலேயும் வந்து கிறிஸை வந்துட்டு ரோஹிணியோட பையன் தெரிஞ்சால் கூட அவர் அப்பாவாக வந்து ஒரு பாசமாக பார்த்துக்க மாட்டார். அது ஆனால் உண்மையான விஷயம். முத்து எந்த அளவுக்கு பாசமாக இருக்கார் கிறிஸ் மேலே, ஆனால் மனோஜ் அந்த அளவுக்கு இருக்க மாட்டார். அது ஆனால் நமக்கு அடித்து சொல்லலாம். அவர் ஏற்றுக்க மாட்டாருனாக்கா ரோஹிணிக்காக வேணா அந்த பையனை ஏற்றுக்குவார். ஒரு அப்பாவாக நடந்துக்கிறதுக்கான ஒரு இது இல்லை மனோஜிக்கிட்ட. அது முத்து வந்து பாவம் தத்தெடுத்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, பாசமாக தான் பார்த்துக்குவார். அது கடவுள் வந்து வேண்டான்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த முடிவை வந்து மீனா வந்து மதிக்கிறாங்க. முத்து ஒரே பிடிவாதமாக நிற்கிறாரு. விஜயா வந்துட்டு வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. இது என்ன கதையாக போகுதுங்கிறது பொறுமையாக தான் தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்தால் ரோஹிணிக்கும் பிரச்சனை தானே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சிறகடிக்க ஆசையிலே இன்றைக்கி இதாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்து வந்துட்டு மீனாவும் முத்துவும் தத்தெடுத்து வளர்க்குறது நல்ல விஷயமா, இல்லை கடவுள் சொன்ன மாதிரியே வேண்டாமா, எடுக்கலாமா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.